ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷாட்ல இந்த எடிட் எப்படி பண்றதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிளாங்க் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதை வந்து சேவ் பண்ணி வச்சிருங்க. இப்போ கிரியேட் நியூ கொடுத்து ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிக்சர் மட்டும் உங்களுக்கு கட் அவுட் ஆகிட்டு வரும். எக்ஸஸாக ஏதாவது இருந்து அதை வந்து நீங்களே எரேஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எக்ஸஸாக எனக்கு வந்திருக்கு. ஸோ எரேஸ் ஆப்ஷன் கொடுத்து இதெல்லாமே நான் சைடில் வந்து இந்த இடத்துல வச்சு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதுவே எரேஸ் ஆயிரும். இதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பாருங்கள். இல்லை நான் என்னோட செட்டிங்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, லைட்னஸும் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ சேச்சுரேஷன் போயிட்டு இதுவும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இது அதிகமாக வச்சா உங்களுக்கு கலர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களோட பிக்சரோட கலர் கிரேடிங் பொறுத்து தான். இதெல்லாம் நீங்களே வச்சு பாருங்கள், அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஷார்பன் மட்டும் ஃபுல்லாக கொடுத்துருங்க. விக்னேட்டும் அதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருங்க. விக்னேட் வந்து ஃபுல்லாக கொடுக்கறது கொடுக்காம இருக்கிறதும் உங்கள் சாய்ஸ் தான். ஷார்பன் மட்டும் எப்போவுமே ஃபுல்லாக கொடுத்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு பிக்சர் டீட்டெயில் வந்து கிளியராக கிடைக்கும். இப்போ வந்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த பிக்சரை வந்து அப்படியே சேவ் பண்ணிருங்க. கிரியேட் நியூ கொடுத்து ஒரு பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக்ரவுண்டுக்கு தான். ஸோ வந்து நீங்கள் ஹெட்லேருந்து லெக் வரைக்கும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 கொடுத்துருங்க. அட்ஜஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இந்த மாதிரி இதுவுமே கொஞ்சம் கலர் கிரேடிங் பண்ணிக்கோங்க. ஷார்ப்னஸ் எப்பவும் போல் அதிகமாக கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்களோட பிக்சருக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே செட் பண்ணதுக்கு அப்புறமா டிக் மார்க் கொடுத்துருங்க. கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பிஐபி ஆப்ஷன் இருக்கும். இந்த பிஐபி ஆப்ஷன் கொடுத்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணால் பிளாங்க் அந்த ஒயிட் கலர் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணுற மாதிரியே அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மேலே ஒயிட் டாட் மாதிரி இருக்கும். இந்த டாட்டை வந்து மேலே பார்த்த மாதிரி இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இழுத்து விட்டிங்கன்னா கிரேடியன்ட் ஷேடு உங்களுக்கு கிடைக்கும், ஒயிட் கிரேடியன்ட் ஷேடு. இது கிடைச்சதுக்கு அப்புறமா 9:16 ரேஷியோவில் உங்கள் 2 ஃபிங்கரில் வச்சு ஜூம் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக இதை வச்சுருங்க. இந்த பிக்சரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இன்ஷாட் போங்க, ஃபுல்லாக பேக் வந்துட்டு வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ண லாஸ்ட்டாக சேவ் பண்ண பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டு கேன்வாஸ் போயிட்டு 9:16 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்கள் 2 ஃபிங்கரில் இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த பிக்சரை வந்து ஜூம் பண்ணி ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒப்பாசிட்டி கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரியே லைட்டாக கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கட் அவுட் பண்ண பிக்சரை வந்து இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ ஷேடோ வந்து ஆட் பண்ண போகிறோம். பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த ஷேடோ, இந்த பர்த்டே பலூன்ஸ், இந்த மாதிரி நிறைய பிஎன்ஜி பிக்சர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன். நீங்கள் 1 கிளிக்கில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேடோ வந்து இந்த கால் கிட்ட இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ரொம்ப பிளாக்காக இருக்குது. ஸோ வந்து பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து இதை வந்து இந்த ஷேடோவை வந்து நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் பிக்சருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஷேடோவை வந்து நீங்கள் கம்மி பண்ணி வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. இதை வந்து உங்கள் லெக்கு கால் கிட்ட வந்து நீங்கள் எங்கே நீங்கள் வச்சாலும் பரவாயில்ல,
ஓரளவுக்கு கொஞ்சம் ஷூ கிட்டேயே வச்சுருங்க, லெக்கு கிட்டேயே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் அந்த கட் அவுட் ஆன பிக்சர் மேலே வந்து கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷேடோ வந்து உங்கள் கால் கீழே போன மாதிரியே உங்களுக்கு தெரியும். மறுபடியும் பிஏபி ஆப்ஷன் கொடுத்து இந்த பர்த்டே இந்த பலூன்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சேம் ப்ராசஸ் தான். இது எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரே கிளிக்கில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் கூட உங்களுக்கு பின்னாடி வர மாதிரி கூட வச்சுக்கலாம். அது எப்படின்னா, கரெக்டாக டெக்ஸ்ட்டை வந்து ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் கட் அவுட் பிக்சர் மேலே கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இது பேக்கில் போயிடும். டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த சாங் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு சாங் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஆடியோ மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, நான் மை மியூசிக் செலக்ட் பண்ணிட்டு ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா டியூரேஷன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த சாங் எவ்வளோ டியூரேஷன் இருக்கோ அவ்வளோ செகண்ட்ஸ் வந்து இந்த பென்சில் ஐக்கான் கொடுத்து கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்டிங்கில் இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் வந்துடும். பிஏபி ஆப்ஷன் கொடுத்து அதே மாதிரி இது எல்லாமே வந்து டச் பண்ணி வீடியோ எண்டுன்னு கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே உங்களோட ஸ்கில் தான். டெக்ஸ்ட்டு, கலர் இது எல்லாமே நீங்களே வந்து எடிட் பண்ணுறது தான். எடிட் பண்ணதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் அனிமேஷன் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் சூஸ் பண்ணிவிட்டு இதை வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுருங்க. ட்ராக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எங்கெல்லாம் லிரிக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம் குரோம்லேருந்து. அப்படி இல்லைன்னா நீங்களே டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் மேலே சேவ் ஆப்ஷன் இருக்குது. சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ட்ரெண்டிங் பர்த்டே ரீல்ஸ் எடிட் வந்து நீங்களும் எடிட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.